வணக்கம். ஹரிச்சந்திரா செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. பொம்முடி மல்லாபுரத்தில் மத நல்லிணக்க எடுத்துக்காட்டாக ஸ்ரீ உமா மகேஸ்வரி அம்பிகா ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருமண வைபோக விழா. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்முடி மல்லாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ உமா மகேஸ்வரி அம்பிகா ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கல்யாண வைபோகம் MP அன்பின் ஆறுமுக கவுண்டர் கோயில் தர்மகர்த்தா அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 8:25 மணிக்கு அளவில் மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் மேம்பட வலியுறுத்தி பொம்முடி மல்லாபுரம் சுன்னத் ஜமாத் சார்பில் முத்துவள்ளி சையத் அவர்களின் தலைமையில் திருக்கல்யாண வைபோகத்திற்கு சீர்வரிசை செய்தனர். சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமிய தோழர்களை விழா குழு அழைப்பு தலைவர் MP அன்பின் ஆறுமுகம் கவுண்டர் வரவேற்று அவர்களுக்கு சிறப்பு செய்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய உறவுகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஹரிச்சந்திரா எடிட்டர், மாநில செய்தியாளர் ராஜீவ்காந்தி. ஹரிச்சந்திரா உரிமையாளர் தர்மலிங்கம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய பொம்மடி நகர இன ஒற்றுமையை கருதி நமது பொன்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற சுவாமி திருமணத்திற்கு வந்திருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்தபடியாக நமது பொம்மடி நகரம் என்றுமே முதன்மையில் தான் இருக்கிறது எல்லாத்திலும். அது ஆன்மீகத்தில் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், எதா இருந்தாலும் அவர்கள் பக்கம் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இனி இஸ்லாமிய மக்களுடைய பூஜையில் நாம கலந்துக்கணும், நம்மளத்தில் அவங்க வந்து கலந்துக்கணும். நம்மளுக்குள்ள வேற்றுமை இல்லை என்பது சொல்லி அன்னையினுடைய திருப்பாதைகளை தொட்டு இன்று நடக்க இருக்கும் அன்னையினுடைய திருமணத்திற்கு வந்திருக்கும் அனைவருடைய பொற்பாதங்களை வணங்கி நீங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த திருமணத்தை நடத்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலும் உங்களை கைகூப்பி வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு நடக்க இருக்கும் நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றாக இப்பொழுது முறையாக நடைபெறும். அதற்கு நேரங்கள் அனுசரித்து செய்யப்படும். என்ன எல்லா கலை நிகழ்ச்சி இருக்கு, வாத்தியம் இருக்கு, சுவாமிக்கு கல்யாணம் பண்ணணும். அதனால் நாங்கள் முறைப்படி பயிர்ந்துருக்கிறோங்க. முன்ன நம்ம மக்களை அவங்களுக்கு சீர் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க இருக்க முடியாது, இருக்கிறவங்க இருக்கட்டும். மற்றவங்கள சேர் போட சொல்கிறேன், எல்லாம் உட்காந்து பொறுமையாக பாருங்க. எல்லாரும் மேடைக்கு அழைப்புங்க, எல்லாரையும் மேடைக்கு அழைப்போம். எல்லாருக்கும் தேவையான இதை கொடுப்போம், பொருளை. அது முன்ன புரிஞ்சுக்கணும், யார் யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பொருள்லாம் வரும். தேவையானது தங்க முகத்திலிருந்து வச்சிருக்கிறேங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது, அது பரிசு மாதிரி. அது மாதிரி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான். இப்பொழுது வினோ ஒரு 5 பைவு யாரும் இல்லைன்றதில்லை. ஆனால் பொன்முத்து மாரியம்மன் கோயிலுக்கு திடலாக வந்திருக்கும் தாய்மார்களே, தர்மகர்த்த அண்ணன் அன்பின் ஆர்வம் அவர்களே, பேரன்பும் மிக்க இஸ்லாமிய பெரியவர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இன்று முந்தானத்து வெள்ளிக்கிழமை நம்ம மத நல்லிணக்க இந்த விழா நடைபெறுவதற்காக அண்ணா அன்பின் ஆர்வம் தலைமையில் பொம்புடி மசூதியில் எங்களுக்கு வருகை தந்து எங்களை ஆவலுடன் பத்திரிகை கொடுத்து நல்ல பொன்னாடையை போர்த்தி எங்களுக்கெல்லாம் வரவேற்பு வந்து இங்கே வந்து ஆகும் என்று பத்திரிகை கொடுத்தார்கள். அந்த அழைப்பின் பேரில் நாங்கள் அனைவரும் இஸ்லாமிய பெருமக்கள் மத நல்லிணக்கத்துக்காக ஒன்று கூடி இங்கு வந்து அவங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பித்து அண்ணனுக்கு வந்து மரியாதை செலுத்தி அன்னை அவர்களுக்கும் இங்கு இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் சிறப்பு மரியாதை செய்து மத நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமையுடன் இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்து எங்கள் சார்பாகவும் பொம்புடி மக்கள் சார்பாகவும் அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அவர்களுக்கு சீர் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறேன். ஓம் ஸ்ரீ. தட்டு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க அக்கா. தட்டு கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வாங்க அக்கா. அன்னதானம் இருக்குது, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்க, பின்னாடி வச்சுங்க. டென்ஷன் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு அப்படியே தட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு சாப்பாடுக்கு 4 பேர் போங்கப்பா.